அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்குப்பதிவு அலுவலருடைய பணிகள். அதில் முக்கியமாக வாக்குப்பதிவு அலுவலர் 2 இவங்களுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது வாக்குப்பதிவு அலுவலர்கள்லேயே ரொம்ப முக்கியமான பணி யாருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வாக்குப்பதிவு அலுவலர் 2 போலிங் ஆஃபீஸர் 2 இவங்களுக்கு தான் முக்கியமான வேலையே இருக்குது. அது என்ன வேலை அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மற்றவங்களை விட அதிகமான அளவுக்கு வேலைப்பாடு உள்ள ஒரே வாக்குப்பதிவு அலுவலர் யார் அப்படின்னாக்கா போலிங் ஆஃபீஸர் 2 தான். சரிங்களா? இப்போ இந்த போலிங் ஆஃபீஸர் 2ல என்னென்ன இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, இதில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியாக வாக்குப்பதிவு அலுவலர் போலிங் ஆஃபீஸர் 2 ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வாக்குப்பதிவு அலுவலர் 2 இவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தணும். 3 பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு அழியாத மையிடுதல். நெக்ஸ்ட்டு 17A பதிவேடு பராமரிப்பு இதை பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்காளர் சீட்டு ஓட்டர் ஸ்லிப்பு கொடுக்கணும். இந்த 3 தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. இதில் போலிங் ஆஃபீஸர் 2 கிட்ட அவங்க வரும்பொழுது, வாக்காளர் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆள்காட்டி விரல், இடது கையில் உள்ள ஆள்காட்டி விரலை நம்ம லைட்டாக ஒரு டவல் வச்சு என்ன செய்யணும், லைட்டாக துடைக்கணும். லைட்டாக துடைச்சிட்டு அவங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதில் உள்ள நகமும் நகத்து கீழே உள்ள அந்த சதை பகுதியும் பிக்சரில் இருக்குது பாருங்க, அதே மாதிரி நம்ம ஒரு மை இடணும் அவங்களுக்கு. இப்போ ஒருத்தங்க வாராங்க, அவங்களுக்கு ஆள்காட்டி விரலை காமிங்கன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக நீங்கள் மை இட்டுறதீங்க. நகத்துக்கும் அந்த சதை பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரெக்டாக மை இட்டுறதீங்க. இது இடது கை ஆள்காட்டி விரல். இதில் மை இட்டாச்சு. இப்போ இன்னொருத்தர் வராரு, அவருக்கு அந்த விரலே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி மை இடணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த விரல், நடு விரல் இருக்கு இல்லையா, அதில் மை இடணும். சரி, இப்போ நடுவிரல் போட்டாச்சு. இப்போ அந்த ஆளுக்கு இடது கையே இல்லை. அப்போ எப்படி போடுவீங்க? இடது கை இல்லை அப்படின்னு சொன்னால் வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரலில் மையிடணும். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னானாக்கா அந்த வலது கையில் உள்ள நடு விரலில் இருக்கணும். இப்போ 2 கையிலையுமே இல்லை, 2 கையுமே அவருக்கு இல்லை. ஆனால் மணிக்கட்டு இருக்கணும். மணிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இடது கையில் உள்ள மணிக்கட்டு இருந்துச்சு அப்படின்னா இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் நம்ம மையிடணும். சரி, கையே அந்த முட்டி வரைக்கும் இல்லை, கை முட்டி வரைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கே நம்ம மையிடணும் அப்படின்னு சொன்னால், இடது கையும் இல்லை, வலது கையும் இல்லை. அப்போ நம்ம மையிடக்கூடிய பகுதி எது அப்படின்னா, இடது காலில் உள்ள அந்த கட்டை விரல், பெருவிரல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம மையிடணும். சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இடது கையில் ஆள்காட்டி விரலில் நம்ம மையிடணும். சப்போஸ் இடது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் இல்லை அப்படின்னு சொன்னால் இடது கையில் உள்ள நடுவிரல், அதுவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த விரலில் நம்ம போடலாம். இப்படி நம்ம பண்ணலாம். கையே இல்லை, அவருக்கு அந்த கையே இதாயிட்டு அப்படின்னு சொன்னானாக்கா நம்ம வலது கையில் ஆள்காட்டி விரலில் நம்ம மையிடணும். வலது கையிலையும் அந்த விரலும் இல்லை அப்படின்னு சொன்னானாக்கா நம்ம வலது கையில் உள்ள நடுவிரல் பகுதியில் ஆள்காட்டி அந்த நடுவிரல் பகுதியை நம்ம மையிடணும். இப்படி தான் நம்ம போடணும். சப்போஸ் 2 கையுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு இடது காலில் உள்ள அந்த பெருவிரலில் நம்ம மையிடணும். சரிங்களா? இதுதான் மையிடுறது. உங்களுக்கு இந்த அழியா மை எப்படி இடணும்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே விரலில் எண்ணெய் தடவிட்டு வருவாங்க. அப்படி எண்ணெய் தடவிட்டு வந்தோம்னா நம்ம மை இட்டோம்னா அது ஈஸியாக அழிஞ்சிரும், திரும்பவும் ஓட்டு போடுவாங்க. அதுக்காகத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டவல் கொடுப்பாங்க நமக்கு. அந்த டவலை வச்சு அந்த விரலை லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மை இடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை கரெக்டாக பண்ணிக்கணும். இதுதான் அழியா மை. இப்போ அழியா மையை பற்றி நம்ம லைட்டாக ஒருக்கா பார்த்துடலாம். அழியா மை வாக்காளரினுடைய இடது கை ஆள்காட்டி விரலில் நகத்திற்கும் தோலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மையிட வேண்டும்.
அதற்கு முன் விரலை துணியால் துடைக்க வேண்டும். சரிங்களா? நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து மை இடணும். இதுதான் முக்கியம். மை எப்படி இடணும்னு இப்ப நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம 17A பதிவேட நம்ம என்ன பார்க்க போறோம். ரிஜிஸ்டர் 17A. இது வந்து நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவேடு. இத வந்து நம்ம மட்டும்தான் கையாளணும். இந்த 17A பதிவேடு வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. வாக்காளரின் வரிசை எண் மற்றும் அவர் கொண்டு வந்த அடையாள ஆவணத்தின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாக்காளருடைய வரிசை எண். அதாவது போலிங் ஆஃபீஸர் 1 இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற அந்த சீரியல் நம்பரை நம்ம நோட் பண்ணி அவங்க சொல்லும்போது நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த அடையாள ஆவணம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஓட்டர் ஐடியா இல்லை ஆதாரா என்ன கொண்டு வந்திருக்காங்களோ அதை நம்ம வாங்கி அதை வந்து நம்ம எழுதணும். ஆதார் அல்லது பிற ஆவணங்களின் கடைசி இலக்கங்களை மட்டும் பதிவிடணும். இது எப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி அதில் பிக்சர் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து யார் ஓட்டு போட வராங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுடைய கையொப்பத்தை வாங்கணும். சைன் வந்து போட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெருவிரல் ரேகை வந்து வைக்கணும். ஓகேங்களா? இதான் 17A ரிஜிஸ்டரோடைய பணி. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதில் நம்ம கரெக்டாக டேலி ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த இதை ஃபில் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த 17A பதிவேடு எப்படி இருக்கும், அந்த புக்கு எப்படி இருக்கும், அதில் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபார்ம் 17A இதுதான் நம்ம 17A ரிஜிஸ்டர் அந்த பதிவேடு இருக்கு இல்லையா? அந்த பதிவேடில் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் முன் பக்கம் முதல்ல இந்த இதுதான் இருக்கும். இதில் நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது எம்டியாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதில் சட்டமன்ற தொகுதியோட பெயர் என்னவோ, நம்ம போயிருக்க இடத்துல அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர் என்னவோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். ரெண்டாவது நம்ம எழுத வேண்டியது வாக்குச்சாவடி எண். அங்கே ஏற்கனவே வாக்குச்சாவடி எண் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அதை கேட்டு எழுதிக்கணும். அடுத்தது அதோட பெயர், அந்த வாக்குச்சாவடியோடைய பெயர். நெக்ஸ்ட்டு வாக்குச்சாவடி எண். இதை மூணையும் தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். இது புக்கில் முதல் பேஜில் இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்லப் பண்ணுறதெல்லாம் எப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாளே போயிருந்தோம் இல்லையா? அன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சிடணும் நீட்டாக. நம்மளோட புக்கை வாங்கிக்கணும், மை வாங்கிக்கணும், அதுக்கு வைக்கிற கிண்ணம், அதில் மண் எல்லாமே போட்டு நிரப்பி வச்சிடணும். நமக்குள்ள டவல், அப்புறம் பட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ஹைட்டான பட்ஸ் கொண்டு போனோம்னா நம்ம விரல் வந்து கையில் வந்து மை படாமல் இருக்கும். அதனால நம்ம இந்த பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா? அதில் நல்ல பஞ்சை போட்டு நம்ம கொண்டு போனோம்னா அதோட ஹைட்டுக்கு நம்ம கையில் வந்து மை வந்து படாது. அதனால் நார்மல் பட்ஸோட கொஞ்சம் இந்த பட்ஸை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பல்லு குத்துற குச்சியில் பஞ்சு வச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா பட்ஸ்லே ஹைட்டான ஸ்டிக் வச்சு இருக்கும் பாருங்கள், அதை நம்ம வாங்கிட்டு போயிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் உள்ள விரல்லையும் மை வந்து படாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 பென்னு கொண்டு போயிருங்க. ப்ளூ பால் பாயிண்ட் பென் கொண்டு போயிருங்க. ஏன்னா சைன் பண்ணுறவங்க வந்து சைன் பண்ணிவிட்டு பென்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம எழுதுகிற பெண்ணை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கீழே தனியாக வந்து 2, 3 பென் வந்து டேபிளில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பென் மட்டும் சைன் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் பென்னை கொடுத்து வாங்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம ஓட்டர் ஸ்லிப்பு இதுவும் நம்ம டேபிளில் வச்சுக்கணும். ஓட்டர் ஸ்லிப் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன். வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இந்த 17A ரிஜிஸ்டருடைய ஃபஸ்ட்டு பேஜ் முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள பேஜ் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுதான் நமக்கு புக்கை திருப்பினோடனே ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் காமிக்கிறேன்.
தெரியாதவங்க இத பார்த்துக்கோங்க. 17A ஃபார்ம்ல நமக்கு மேல நமக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. டேஷ் அந்த அதே ஃபார்ம், போலிங் ஸ்டேஷன், என்ட்ரோல் அதெல்லாம் குடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரோல் எலக்ட்ரோல் போட்டு டேஷ் குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம முன் பக்கம் ஃப்ரண்ட் பேஜ்ல எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணோமோ, அதே தான் நம்ம இங்கேயும் ஃபில்லப் பண்ணணும். இத ஃபில்லப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம கீழ வந்து என்னைக்கு என்னைக்கு என்ன எலக்ஷனோ அன்னைக்கு கீழ 1, 2, 3 போட்டிருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம அன்னையிலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதுக்கு மேல எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு லைட்டா பார்த்துருவோம். மேல பாருங்க. நமக்கு சட்டமன்ற தொகுதியோடைய பெயர ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதிறணும். நெக்ஸ்ட்டு வாக்குச்சாவடி எண்ணு, அதனுடைய பெயரையும் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாக்குச்சாவடி எண். இதையும் நம்ம 3யும் நம்ம நைட்டே நம்ம ஃபில்லப் பண்ணிடணும். நாளே நம்ம ஃபில்லப் பண்ணி வச்சிரணும். ஓகேங்களா? இப்ப ஏதாவது புரியலன்னு சொன்னானாக்கா, நீங்க இத அங்க போயி உங்களுக்கு இந்த இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டக்குன்னு நம்ம எழுதிறலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம காலம் பார்க்கலாம். சீரியல் நம்பர் 1ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இத பார்க்கலாம். போலிங் 2 ஆஃபீசர்ஸ் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ். இப்போ இதில நம்ம பார்த்தோம்னா, சீரியல் நம்பர் 1ன்னு குடுத்துருக்கோம். நம்ம புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல 1ன்னு குடுத்துருப்பாங்க. இப்போ போலிங் ஆஃபீசர் 1 வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? ரோல் நம்பர் சொல்லுவாங்க. அந்த ரோல் நம்பர நம்ம காதால கேட்டு டக்குன்னு நம்ம நம்பர் 1ல எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். ஆதாரா, எப்பிக்கா, எப்பிக்னா என்னது? வாக்காளர் அடையாள அட்டை. எப்பிக்கா, ஆதாரா, டிரைவிங் லைசென்ஸா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவ மட்டும் நல்லா பாருங்க. எப்பிக்கு, எப்பிக்னா இபிஐசி, ஆதார்னா ஏசி. இந்த ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல குடுத்துருக்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஏசி. இப்போ நம்ம ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை அடையாள அட்டையை கொண்டு வந்தாங்கன்னா, எப்பிக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அந்த வாக்காளர் அடையாள அட்டையோடைய நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பர்ல லாஸ்ட் 4 நம்பர எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர எழுதிராதீங்க. கடைசி 4 நம்பர தான் எழுதணும். பாருங்க, இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. எப்பிக் இபிஐசி எப்பிக்ன்னு எழுதிட்டு, அந்த ஓட்டர்ல உள்ள கடைசி 4 நம்பர எழுதணும். கடைசி 4 நம்பர எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. கீழ 2வது எழுதியிருக்கோம் பாருங்க. ஆதார் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அதனால ஏசி அப்படின்னு ஷார்ட்டா போட்டுட்டு, ஆதார் நம்பர்ல கடைசி 4 நம்பர நம்ம எழுதணும். இது மாரி அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்களோ, அத நம்ம எழுதிட்டு, அவங்க கிட்ட சைன் வாங்கணும். நல்லா பாருங்க, பிக்சர பாருங்க. நம்பர் 4 காலம் இருக்கு இல்லையா? அந்த 4த் காலத்துல வந்து சைன் வாங்கணும். அவங்க கிட்ட யாரு ஓட்டு போட வராங்களோ, அவங்க கிட்ட நம்ம சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ்ன்னு 5த் பேஜ்ல இருக்கும். அந்த 5த் காலத்துல வந்து நம்ம ரிமார்க்ஸ்ன்னு இருக்கும். அதுல நம்ம ஒண்ணுமே போட வேண்டாம். டேஷ் மட்டும் போட்டு வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சைன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சைன் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்மகிட்ட ஸ்டாம்ப் பேடு டேபிள்ல இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற அந்த ஸ்டாம்ப் பேட எடுத்து இடது கை பெருவிரல் அதில நம்ம வந்து ரேகைய வச்சு நம்ம வச்சு விட்டுறணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த வேலைய மட்டும் நீட்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ P1 கிட்ட வந்து எத்தனா நம்பர் போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கணும். நம்மக்கிட்ட எத்தனா நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். P3 கிட்ட கேட்கணும் எத்தனா நம்பர் போய்க்கிட்டு இருக்குன்னு. அது எல்லாமே கரெக்ட்டா போய்க்கிட்டே இருக்கணும். அப்பப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனா நம்பர் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சீரியல் நம்பர்ல இருக்கு பாருங்க. 13னா 13. அப்ப நம்மளும் கரெக்ட்டா, அவங்களும் கரெக்ட்டா, அவங்களும் கரெக்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இப்படியே நம்ம எல்லாமே முடிச்சிரணும். இப்ப திடீர்னு ஒருத்தங்க இடிசி ஓட்டு போடுறதுக்கு வராங்க. இடிசி ஓடு போடுறதுக்கு வந்தாங்கன்னா, அதையும் நான் இதில தெளிவா குடுத்துருக்கிறேன். வீடியோ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடிசி ஓட்டு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா, அவங்கள ஊடையில விடாம கடைசியா வச்சுக்கணும் அவங்கள. சரிங்களா? கடைசியா நம்ம இடிசி ஓட்ட என்ட்ரி பண்ணணும். லாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன எழுதணும்னு இதில குடுத்துருக்கேன் பாருங்க. லாஸ்ட் எல்லாரும் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. சாயந்தரம் 7:00 ஆயிட்டு. இப்போ நம்ம லாஸ்ட்ல நம்ம முடிச்சாச்சு. எலக்ஷன முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும்னு இதில இருக்கு பாருங்க. Certified that the last serial number
in 17A register is லாஸ்ட் நம்பர், அந்த ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, சீரியல் நம்பர், அது எத்தனைன்னு சொல்லி பார்த்து நம்ம அந்த நம்பரை போடணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் 703 நம்பரோட முடிஞ்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ பேர் ஓட்டு போட வந்திருக்காங்க? 703 பேர் வந்து இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ லாஸ்ட் நம்பர் 703 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த புக்கில் எழுத லாஸ்ட் பேஜில் வந்து நம்ம வந்து போடணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம எழுதுகிறோம் இல்லையா, சீரியல் நம்பர் போட்டு ஒவ்வொருத்தட்டையாக சைன்லாம் வாங்கிடுவோம். அந்த சைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசிடிங் ஆஃபீஸரோட சிக்னேச்சரை வந்து வாங்கணும். ஒவ்வொரு பேஜ் முடிஞ்ச உடனே சைன் வாங்கணும். அவர்கிட்ட முதல்ல ஒரு 4-5 பேஜ் வாங்கிட்டே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த புக்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். ஓகேங்களா? அடுத்தது இது முடிச்சதுக்கப்புறம் இது எழுதிட்டு நம்மளுடைய சிக்னேச்சர் போலிங் ஆஃபீஸர் 2ன்னு எழுதியிருக்கு பாருங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து போலிங் ஆஃபீஸர் 2 அப்படின்னு போட்டு நம்மளுடைய சிக்னேச்சரை போட்டுறணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம எழுதி மேலே நம்மளுடைய ப்ரெசிடிங் ஆஃபீஸர் யாரோ அவங்கக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து போலிங் ஏஜென்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அதை எழுதி வரிசையாக ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு 6-7 பேர் அப்படி வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட சைன் வாங்கிடணும். நம்பர் மட்டும் நீங்கள் போட்டுட்டு வரிசையாக நீங்கள் சைன் பண்ணதுக்கு அலோவ் பண்ணிடுங்க. இவ்வளோ தாங்க இந்த புக்கில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக வந்து நம்ம எழுதி டேலி மட்டும் பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் சேமாக வந்து இந்த சீரியல் நம்பர் வரணும். நம்ம லாஸ்ட்டில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, 703 அப்படின்னு. இது மாதிரி எல்லாருக்கும் ஒன்று போல் வந்துட்டுன்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. அடுத்தது நம்ம எப்படி ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி ஷார்ட்டாக எழுதுறது. இதை நம்ம கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட போங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போயிட்டாலும் சரி தான். கண்டிப்பாக இதை வந்து நம்ம வாக்குப்பதிவு அன்னைக்கு இதை கையில் வச்சுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னானாக்கா நம்ம அந்த ரெஜிஸ்டரில் வந்து டிஎல் எப்படி எப்பிக்னு எழுதியிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா டிஎல் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னானாக்கா பிபி அப்படின்னு போடணும். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கொண்டு வர அடையாள ஆவணத்துக்கும் நம்ம ஷார்ட்டாக எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போங்க, இல்லை பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போங்க. இப்போ இதுவே தமிழில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆதார் அட்டை அப்படின்னா ஏசி ஷார்ட் ஃபார்மு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, இதை கொண்டு வந்தாங்கன்னா எப்படி ஷார்ட் ஃபார்ம் போடணும்னு கொடுத்துருக்காங்க. புகைப்படத்துடன் கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் பிபின்னு போடணும். தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை. அடுத்தது பாருங்க, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, பேன் கார்டு. இதுக்கு எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போகலாம், இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, அதுக்கு என்ன அது ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா எஸ்சி. இந்திய கடவுச்சீட்டு பிபிடி, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் பிடி. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட் ஃபார்மை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருமே எப்பிக்கோட தான் வருவாங்க. வேறு யாராவது ஏதாவது கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கணும். இந்த இதை கையிலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு என்னவோ ஷார்ட் ஃபார்மாக நீட்டாக எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். அதே தான் ஐடி வந்து எப்படி ஷார்ட் ஃபார்மாக எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தமிழில் பார்த்தோம். இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு தமிழில் புரியாது அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த இங்கிலீஷில் உள்ளதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போங்க. இல்லை அது ஓகே அப்படின்னு தமிழ் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னா தமிழில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு இது ரெண்டில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா எழுதி வச்சியோ
கொண்டுட்டு போயிருங்க. இது கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். இது நெக்ஸ்ட் பேஜ். மொத்தம் வந்து நமக்கு 12 இருக்குது. இந்த 12யும் நீங்க மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து கையில வந்து நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். இத யாருக்கிட்டயும் நம்ம காமிக்க வேண்டாம். நமக்கு இது கொண்டு வந்தா மட்டும் ஏதாவது இந்த ஆவணங்கள்ல வந்து யாராவது எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் நம்ம இத யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எப்பிக்கும் எப்பிக்கோட தான் வருவாங்க. வேற எதுவும் வரதுக்கு வாய்ப்பில்ல. சப்போஸ் வேற ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா, இத பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். இப்போ இடிசி ஓட்டு பார்க்க போறோம். இடிசி வந்து என்னது அப்படின்னு சொன்னானாக்கா, எலக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். இந்த இடிசி வந்து யார் கொண்டு வருவா அப்படின்னா, இங்க ஒரு வேளை போலீஸா இருக்கலாம். நம்ம நம்ம பூத்துல வேலை பார்க்குற போலீஸ் இந்த மாரி யாராவது நம்ம பூத்துல வேலை பார்க்குறவங்க மேக்ஸிமம் இந்த இடிசியே கொண்டு வருவாங்க. இவங்க வந்து லாஸ்ட்ல நம்ம வாங்கி எழுதிட்டோம்னா, நமக்கு டேலி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ச அதனால நம்ம வந்து இவங்க இடிசிக்குள்ளது யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, 17A அப்படி இல்ல ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட்ல 5வது காலம் இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இடிசி வோட்டர் அப்படின்னு கண்டிப்பா நம்ம எழுதியிருக்கணும். சரிங்களா? ரிமார்க்ஸ் வந்து மத்த யாருக்குமே ரிமார்க்ஸ் வராது. நம்ம அதுல ஃபுல்லா டேஷ், 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 டேஷ் போட்டுருவோம். இங்க பாருங்க, உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த ரிமார்க்ஸ்ல வந்து லாஸ்ட்ல பாருங்க, 5வது காலம் இருக்குதா? இதுல வந்து டேஷ், டேஷ், டேஷ்ன்னு போட்டு வச்சிருக்கோம். அதாவது மொத்த ஓட்டு போடுற எல்லாருக்கும் நம்ம ரிமார்க்ஸ் வந்து குடுக்கக்கூடாது. யாருக்கு ரிமார்க்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இடிசி கொண்டு வர்றவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ரிமார்க்ஸ்ல இடிசி வோட்டர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடிசி வோட்டர் அப்படின்னு நம்ம லாஸ்ட்ல எழுதணும். மீதி எதுக்குமே நம்ம ரிமார்க்ஸ்ல ஒண்ணுமே நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? வேற சேலஞ்ச் ஓட்ட இந்த மாரி ஏதாவது வந்தா தான் நமக்கு அது மேக்ஸிமம் வரவே வராது. அப்படி வந்தா நம்ம அடுத்தது பார்க்கலாம். இடிசி மட்டும் நம்ம ரிமார்க்ஸ்ல கொண்டு வரணும். ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம இடிசிக்காரங்க கிட்ட வாங்கி நம்ம லாஸ்ட் காலத்துல கொண்டு வரணும். லாஸ்ட் முடிக்கும்போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். certified that the last serial number in 17A மறக்காதீங்க, 17 மட்டும் போடக்கூடாது. 17A register number is லாஸ்ட்ல முடிகிற நம்பரை நம்ம எழுதிடணும். அப்புறம் நம்ம சைன் பண்ணணும். அப்புறம் ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து போலிங் ஏஜென்ட் கிட்ட நம்ம சைன் வாங்கிடணும். ஓகேங்களா? இதோட நம்ம அந்த லாஸ்ட் இது நம்ம முடிஞ்சது. லாஸ்ட்ல நம்ம எழுதும்போது என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேர்தலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, தேர்தல் பணிக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸில் கீழே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் certify that the last serial number in 17 மட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் 17 மட்டும் போடக்கூடாது. 17A register is போட்டுட்டு நம்ம லாஸ்ட் அந்த நம்பர் எழுதணும். அது உங்களுக்கு சரியாக தெரியலன்றதுக்காக நான் இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை பார்த்து நம்ம லாஸ்ட்டில் முடிக்கும்போது எழுதிக்கோங்க. ஆனால் இதில் 17 மட்டும் இருக்குது. நீங்கள் என்ன எழுதிக்கணும், 17A ரிஜிஸ்டர் இஸ்ன்னு போட்டுட்டு நமக்கு லாஸ்ட்டில் என்ன நம்பர் சீரியல் நம்பரோட முடியுதோ அந்த நம்பர் எடுத்து எழுதணும். இதில் இருக்குது பாருங்க, certified that the last serial number in 17A register is அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இதையும் நம்ம பார்த்து எழுதிக்கலாம். நான் ப்ராக்கெட் போட்டு காமிச்சிருக்கிறேன். இல்லை சப்போஸ் எனக்கு இங்கிலீஷ்லலாம் எழுத வேண்டாம், தமிழில் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் கீழே உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதையும் நம்ம எழுதலாம். 17A பதிவேட்டில் பதியப்பட்டுள்ள கடைசி வரிசை எண் நம்ம 703னா 703 என சான்றளிக்கிறேன் அப்படின்னு தமிழ்லையும் எழுதலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் மறக்காமல் வச்சுட்டு கொண்டு போங்க. இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம். தமிழில் எழுதுனா எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுனாலும் எழுதலாம். லாஸ்ட்டில் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அதில் நம்ம இப்போ நான் காமிச்ச மாதிரி தமிழில் கூட நம்ம எழுதணும்னா
எழுதிக்கலாம். மறக்காம இந்த லாஸ்ட் பேஜ் இப்படி தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் அழியாத மை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 17A ரெஜிஸ்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 3வதா நம்ம வாக்காளர் சீட்டு, அதாவது ஓட்டர் ஸ்லிப்பு பார்க்க போகிறோம். 17A பதிவேட்டில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் வரிசை எண் எழுத வேண்டும். சரிங்களா? எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பர் 1னா 1, 2, 3 அப்படின்னு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் உள்ள வரிசை எண் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, P1 சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொன்ன அந்த நம்பர் சீரியல் நம்பரை நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சைன், பின்னர் வாக்காளர் சீட்டை அவரிடம் வழங்க வேண்டும். நம்மளோட சைனை, ஷார்ட் சைனை போட்டுட்டு அந்த ஷீட்டை வந்து அவங்க கையில் கொடுத்துடணும். அவங்க அதை கொண்டு போய் P3 கிட்ட கொடுப்பாங்க. P3 என்ன செய்வாங்க அப்படின்னா அதை 50-50 கட்டு போடுவாங்க. சரிங்களா? 50-50 கட்டு போடுவாங்க. அப்போ எத்தனை சீட்டுன்றதை அவங்க எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எத்தனை நம்பர் இப்போ போயிருக்கு அப்படின்றத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக நமக்கு எல்லாரோட சீரியல் நம்பரும் சரியாக வரணும். P1, P2, P3 இவங்க 3 பேரும் நம்பரை ஒன்று போல் சொல்லணும். அப்பப்போ ஏஜென்ட் வந்து கேட்பாரு, என்ன இவ்வளோ போயிட்டுருக்குது, எத்தனை போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா அவரும் எண்ணிக்கிட்டே இருப்பார், கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம கரெக்டாக சொல்லணும். ஒரு ஓட்டு கூட நம்ம ஒரு நம்பர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லிடக்கூடாது. அதனால் கரெக்டாக அப்பப்போ நம்ம நம்பரை கரெக்டாக எழுதுகிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஓட்டர் ஸ்லிப்பை அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். சிலர் கையில் வச்சுக்கிட்டே போயிடுவாங்க மறந்து போய். 3 கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஸ்லிப்பை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதாங்க அந்த ஓட்டர் ஸ்லிப்பு. இப்போ இந்த ஓட்டர் ஸ்லிப்பு நம்ம கையில் வந்து ஒரு 3, 4, 5, 6 கெட்டுக்கிட்ட இருக்கும் நம்ம கையில். இதெல்லாம் நைட்டே நம்ம வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னா, P1 கிட்ட வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த வாக்காளர் பட்டியலில் அந்த பூத்தில் மொத்தம் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு நம்ம பூத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்றது நம்ம அதில் இருக்கும். இப்போது ஒரு 600 பேர் நம்ம பூத்துக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். ஒரு 600 பேர் அப்படின்னு சொன்னானாக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு 100 இல்லைன்னா 200 நம்ம குறைச்சிட்டு 400 வரைக்குமாவது நம்ம நம்பரை போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் பாருங்கள் ஓட்டர் ஸ்லிப்பில் மேலே போட்டிருக்கேன் சீரியல் நம்பர் அப்படின்னு போட்டு 1ன்னு போட்டிருக்கேனா, அந்த இடத்துல நீங்கள் 1, அடுத்த பேப்பரை திருப்பி 2, 3 அப்படின்னு சொல்லி நம்ம நம்பரை போட்டுக்கிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு 2வது டேஸ் 212ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து வாக்காளர் அந்த வரிசையில் உள்ள வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் வரிசையில் அவங்க P1 வந்து நமக்கு நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பரை வந்து இதில் நம்ம போடணும். அதனால் அது இப்போ போட முடியாது. யார் முதல்ல வராங்க 2வது வராங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால் நடுவில் உள்ள அந்த 212 போட்டிருக்கேன் பாருங்கள், அதை நம்ம விட்டுறணும். நெக்ஸ்ட்டு 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3rd காலத்தில் வந்து இனிஷியல் ஆஃப் போலிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நம்மளோட ஷார்ட் சைன் வைக்கணும். ஃபுல்லாக தயவுசெய்து வச்சுறாங்க, நமக்கு டைமே கிடையாது. அதனால் நமக்கு ஒரு 700 பேர் வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 400 வரைக்குமாவது மேலே 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்லிப்லேயாக நம்ம வந்து நம்பர் போட்டு 400 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீழே நம்மளோட ஷார்ட் சைனையும் போட்டு வச்சிடணும். இதை ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்தது P1 சொல்கிற அந்த சீரியல் நம்பரை கரெக்டாக நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு அந்த நடுவில் உள்ளதை மட்டும் நம்ம ஃபில்லப் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம நைட்டே வந்து மேலே உள்ள காலமும் கீழே உள்ள காலமும் ஃபில் பண்ணி வச்சிடணும். சென்டரில் உள்ளதை மட்டும் விட்டு வச்சுருங்க. அதை மட்டும் எதையும் எழுதிடாதீங்க, அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை வந்து நம்ம வந்து என்றைக்கு எலெக்ஷன் அன்றைக்கோ அன்றைக்கி காலையில் தான் அதை எழுதணும். மீதியெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்தலை நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா P2க்கு அதிகமான அளவுக்கு வேலை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது அவ்வளவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எந்த பதட்டமும் வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஒர்க்கை வந்து. பென் மட்டும் 4-5 பென்னு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்குற பென் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்காது. நம்ம கையிலே வச்சுக்கிட்டோம்னா அந்த பென் அவங்க கொடுக்குற பென்னை வந்து நம்ம சைன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற பென்னை நம்ம எழுதுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.